வணக்கம் மக்களே. அறம் அறிவோம் ஹிஸ்டரியில இன்னைக்கு நம்ம கூட உலக தமிழ் கலை பண்பாட்டுத்துறையுடைய தலைவியும் புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் உடைய துணைத் தலைவியும் நிஷா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். புதுச்சேரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. புதுச்சேரி எப்படிக்கா இருக்கு? புதுச்சேரி எல்லாருக்கும் தெரியும். புதுச்சேரி முன்பு உள்ள புதுச்சேரி மாதிரி இல்ல. சாமானிய மக்களுக்கும் சரி, நார்மலான ஒரு நடுத்தர வர்க்க மக்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை தான் போயிட்டு இருக்கு. புதுச்சேரி எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களை மாதிரி மீடியாக்களை தான் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். நாங்க ஒரு பொதுமக்களாகவும் ஒரு அரசியல் ஆலோசகராகவும் அரசியல்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாகவும் என்னுடைய கருத்தை சொல்லணும்னா நிறைய கருத்துகள் இருக்கு. புதுச்சேரி புதுச்சேரியா இல்ல. புதுச்சேரியுடைய ஆட்சியும் சரி, புதுச்சேரியுடைய மக்களும் சரி, சரியான நிலைமையில் மன நிம்மதியோட கண்டிப்பா கிடையாது. எல்லா ஊர்கள்லயுமே தேர்தல் வந்துடுச்சுன்னா அரசியல்வாதிகள் தான் ரொம்ப முனைப்போட இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா புதுச்சேரியில இந்த முறை அரசியல்வாதிகளை விட மக்கள் முனைப்போட இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் இந்த கேள்வியே கேட்டேன், மக்கள் எவ்வளவு பங்களிப்பா இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கே வழி இல்லாத போது, ரேஷன் கடை இல்லாத நிலைமை, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை, இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா எப்படா ஒரு எலெக்ஷன் வரும், எப்ப இந்த ஆட்சியை தூக்கி நம்ம எரியலாம், அது மாநிலத்துல இருந்தாலும் சரி, மத்தியில இருந்தாலும் சரி, எப்ப இந்த கேடுகட்ட ஒரு ஆட்சியை நம்ம தூக்கி எரியலாங்கிற முனைப்போட எங்களை மாதிரி அரசியல்வாதிகளை விட மக்கள் முனைப்பா இருக்கிறாங்க. இதுல என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு? கண்டிப்பா நான் ஒரு பொதுமக்களா இருந்தாலும் நானும் அதுதான் விரும்புவேன். நீங்கள் சார்ந்திருக்க கூட்டணி நிச்சயமா வெற்றி பெறும்னு சொல்லிட்டீங்க. ஆனா போன முறை வைத்திலிங்கம் அவர்கள் எம்பியா நின்னப்ப எதிரில வேற யாருமே இல்லை, அதனால பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க. இந்த முறை பாருங்க, பிஜேபியே டைரக்டா அதோடைய ஹோம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சரையே களமிறக்கிருக்கு. நமச்சிவாயம் தான் வெற்றி பெறுவாருன்ட்டு எதிரணி எல்லாம் சொல்றாங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? அப்படியா? அவருதான் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணிகள் சொன்னா, அவர் சாதாரணமா பயமற்றவரா இருக்கிற பட்சத்துல அவர் என்ன பண்ணணும்? அவர்களுடைய உள்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணணும், அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிட்டு அவர் நிக்கிறாரு எலெக்ஷன்ல அப்படின்னா பயமற்றவர், அவர்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அவர் இந்த கையில ஒரு கையில பாத்தீங்கன்னா அவருடைய பதவியை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த பக்கத்துல மேலிடத்தின் தாக்குதலினால் மேலிடத்துல அவங்கள புஷ் பண்றாங்க. அதனால அவரு பயத்தோட, என்ன இந்த பக்கமும் ஏதோ சொல்லுவாங்களே, ஒரு பழமொழி கூட இருக்கு, உரலுக்கு இது உரலுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடி அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் இடி. அவருக்கு நிக்கிறதுக்கு அவருக்கு துணிச்சலே கிடையாது, அவர்களுக்கு விருப்பமும் கிடையாது. நமச்சிவாயம் அண்ணன் அவர்களுக்கு எதிர்கட்சி வேட்பாளராக இருக்கக்கூடிய பிஜேபியின் வேட்பாளர் மரியாதைக்குரிய நமச்சிவாயம் அண்ணன் அவர்களுக்கு நிக்கிறதுக்கு, எலெக்ஷன்ல தேர்தலுக்கு நிக்கிறதுக்கு விருப்பமே கிடையாது. ஆனாலும் அவங்க மேலிடத்துல நிக்கிறதுக்கு வேற ஆட்கள் இல்லாம எங்களுடைய வைத்தியலிங்கம் ஐயாவை, எங்களுடைய பாராளுமன்ற காங்கிரஸ் உறுப்பினரை தோற்கடிக்க வேண்டும் என்றால் அவர்களை நிக்க வைத்தால்தான் முடியும் என்று அவர்களுடைய தப்பான ஒரு சிந்தனையால் நிக்க வச்சுட்டாங்க. அச்சம் இருந்துச்சு, நமச்சிவாயம் அவர்களுக்கு பெரிய அச்சம் இருந்துச்சு. அச்சம் இருந்ததுனாலதான் அவர் ஊர் ஊரா டூர் போனாரு, நாடு நாடா டூர் போனாரு. அச்சம் இருக்குது, இன்னமும் அச்சம் இருக்குது. அதனாலதானே அவர் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காரு அவருடைய பதவிய. ஒரு விஷயம் நமக்கு வேண்டாம், வேறொரு விஷயத்த நோக்கி போறோம், ஒரு சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயத்த நோக்கி போறோம். அப்ப என்ன பண்ணணும்? அதுல கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட் அவருக்கு இருந்தா அவர் என்ன பண்ணணும்? அவரு பதவியை ராஜினாமா பண்ண வேண்டியது தானே? ஏன் பண்ணல இன்னைக்கு வரைக்கும்? அந்த தைரியம் ஏன் அவருக்கு வரவில்லை? எங்களுடைய காங்கிரஸ்காரர்களுடைய கேள்வியும் மக்களுடைய கேள்வியும் இதுதான். அப்ப தோத்துருவாருன்னு அவருக்கே தெரியுது. தோத்துட்டா ஐயோ நமக்கு எம்பி போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றது, எம்பியா நம்ம நின்று ஜெயிக்கலன்னா நம்ம எம்எல்ஏ தக்க வச்சுப்போம், நம்ம உள்துறை அமைச்சரை தக்க வச்சுப்போம். அவர் ராஜினாமா பண்ணல, தோல்வி பயத்துலதான் ராஜினாமா பண்ணல, ஊர் ஊரா சுத்துறாரு, பயத்துலதான் ஓடுறாருன்னு சொல்றீங்க. ஆனா தென்னகத்துல இருந்து இந்த முறை குறைந்தது ஒரு 5 மத்திய அமைச்சர் நாங்க கொடுப்போம், நாங்க மத்தியில ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் தென்னிந்தியாவில இருந்து ஒரு 5 பேராவது வருவாங்க, அதுல புதுச்சேரியில ஜெயித்து வரப்போகிற நமச்சிவாயத்துக்கும் பெருவாரியான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க, அப்துல் கலாம் ஐயாவுடைய வாக்கியத்தை இதையாவது அவங்க ஃபாலோ பண்ணட்டுமே, கனவு காணுங்கள்.
கனவு கண்டுகிட்டே இருக்கட்டும். யாருக்கு? அவங்க வந்து அவங்களுடைய உரிமை, கனவு கண்டுகிட்டே இருக்கட்டும். மக்களுடைய தீர்ப்பு ஜூன் 4ஆம் தேதி தெரியும் இல்லையா? தாமரை மலர்ந்ததா இல்லையா, தென்னகத்துல வந்து அவங்க அடியோட கருகிட்டாங்களா என்னங்கிறது கண்டிப்பா வந்து 4ஆம் தேதி தெரியதான் போது. மக்களாகிய நம்ம பார்க்கதான் போறோம். புதுச்சேரியில களம் உங்களுக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இந்திய அளவுல இன்னமும் வந்துட்டு 400 சீட்டு ஜெயிச்சிருவோன்ட்டு பிரதமர் மோடி நாடாளுமன்றத்துல சொன்னாரு. போற எல்லா ஊர்கள்லயும் சொன்னாரு, தமிழ்நாட்டுல போறப்பெல்லாம் இங்கேயே நாங்க 20 சீட்டு ஜெயிப்போம், நாங்க புதுச்சேரியும் சேர்த்து 20 சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நடந்த மீட்டிங்ல கூட அவர் சொல்லிட்டு ரொம்ப பெருசா ஆக்ரோஷமா வெளிப்படுத்துறாரு. மோடியுடைய வாக்குறுதி எப்படி பொய்யோ இப்ப இருக்கக்கூடிய அவருடைய தேர்தல் கணிப்பு கண்டிப்பா பொய்யாக போகுது. மோடி எப்படி வந்து மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகள் பொய்யா சொல்லி நடிகர்கள் எல்லாம் மிஞ்சிய ஒரு நடிகரா திகழ்றாரோ, வாயளவுல அவருடைய வாக்குறுதிகள் எப்படி மக்களிடம் செல்லுபடி ஆகவில்லையோ அதே போல இப்போது அவருடைய எண்ணமும் எலெக்ஷன் தேர்தல் பற்றிய அவர்களுடைய நினைப்பு கணிப்புரையும் கண்டிப்பா தப்பாதான் ஆக போகுது. சந்தேகமே இல்லைங்க, அவங்க தோப்பாங்கங்க. அவங்க எப்படி 400 சீட்டுக்கு மேல வரப்போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தென்னிந்தியாவுல தமிழகத்துல ஒரு சீட்டு கூட வராது, கேரளால வராது, தெலுங்கானால வராது, கர்நாடகால வராது, ஆந்திரால பாத்தீங்கன்னா வந்து அவர்கள் வரமாட்டாங்க, வேற மாநில கட்சி தான் வர. கூட்டணியில இருக்காங்களே, சந்திரபாபு நாயுடு இருக்காரு, அதே பவன் கல்யாணோட 3 பேரும் சேர்ந்து கூட்டணியில இருந்தாலும் அவர்கள் வரமாட்டாங்க. வந்து ஆந்திரால பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் கூட்டணி சீட்டு தான் வரும். ஜெயிச்சவனே அவங்களுக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்கிறது கட்டாயம் கிடையாது இல்லையா? அவர்கள் வந்து சுயமா கண்டிப்பா 400 சீட்டுங்கிறது கனவு தாங்க. நான் அடிச்சு சொல்றேன், 200 சீட்டுக்கு மேல வரமாட்டாங்க. ஏங்க இன்னும் வந்து ஒரு 5 நாள் கழிச்சு பாருங்க, 150 சீட்டுக்கே அவங்க வந்து பயத்தின் உச்சத்துக்கு போயிடுவாங்க. இப்பவே வந்து கணிப்புகள், தேர்தலுடைய கணிப்புகள் வந்து பல மாதிரி விஷயங்கள் வெளியே வருது. எங்களுடைய இந்தியா கூட்டணிக்கு பலவிதமான ஆதரவுகளும் மக்களுடைய அர்ப்பணிப்புகளும் கிடைக்குது அப்படிங்கறத கேள்விப்படும் போது ரொம்ப மனசுக்கு வந்து நெகிழ்ச்சியாவும் மகிழ்ச்சியாவும் இருக்குது. கண்டிப்பா அவங்க வந்து மத்தியிலையும் பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால அவங்க வந்து ஒரு சீட்டு கூட வாங்க முடியாதுங்கிறத நான் ஆணித்தரமா சொல்றேன். நார்த் இந்தியாவில பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இப்போ அவங்க என்னதான் ஆட்சியை பிடிச்சிருந்தாலும் இப்போ அவர்களுடைய தாக்கம் வந்து குறைஞ்சிருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். மத்திய பிரதேசத்துல அப்படிதான் இருக்கு. அவர் ஆளக்கூடிய குஜராத்லயே இடைத்தேர்தல் பாத்தீங்கன்னா அவருக்கு நெகட்டிவா, குஜராத்துக்குல பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு நெகட்டிவா தான் வந்தது. அவர்களுக்கு சாதகமான ஒரு நிகழ்வு ஏற்படல. டெல்லியில பார்த்தோம்னா நாங்க தான் வரப்போறோம். யூபியில பாத்தீங்கன்னா இப்ப நடந்த இடைத்தேர்தல்ல கண்டிப்பா ஒரு காங்கிரஸ்காரங்க மீண்டும் வந்து ஒரு ஆட்சியில ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சதா நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இடைத்தேர்தலையே அவங்களால ஜெயிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல அவங்க எப்படி இத வந்து 400 எப்போதுமே கனவு கண்டுகிட்டே மக்களை ஏமாத்துவாங்க. மக்களுடைய நிலைமைய மாத்துறதுக்காக அவங்க பொய் சொல்றாங்க. ஒருவேளை வந்து மோடி நல்லாதான் ஆட்சி செய்யறாரோ, நம்ம ஆட்சி வந்து நம்ம தான் தப்பா நினைக்கிறோமான்னு மக்களுடைய மனசுல தப்பான எண்ணத்தை பதிய வைக்கிறதுக்காகவும் ஊடகங்களை கையில வச்சுக்கிட்டு அவங்க செய்யக்கூடிய ஒரு சீட்டிங் விஷயம் தான் இது. ஏமாற்று வேலை, கண்டிப்பா ஏமாற்று வேலை. ஏன்னா மக்களுடைய மனநிலையை மாற்றுவதற்காக கணிப்பு, தேர்தல் கணிப்பு, நாங்க இப்ப இத்தனை சீட்டு வருவோம் அத்தனை சீட்டு வருவோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. கண்டிப்பா தோக்க போகுது, இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுது. ஆனா வந்து இந்தியா கூட்டணி கிட்ட வந்து பிரதமர் வேட்பாளரே இல்லையே, நாங்க எப்படி மோடின்னு வந்து ஒரு பெரிய ஒரு மனிதரை வந்து நிறுத்தி நாங்க வந்து பிரச்சாரத்தை பண்றோம். ஆனா வந்து இந்தியா கூட்டணியில யார் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக போறானே தெரியலையே. ஏங்க முட்டாள் கையில ஆட்சி போக கூடாதுங்க, முட்டாள் கையில ஆட்சி போக கூடாது. அதனாலதான் நாங்க வந்து இந்தியா கூட்டணியில நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ராகுல் காந்தி வந்து பிரதமர் ஆவாரு, நாங்க ஆக்குவோங்கிறது உறுதி. இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் கண்டிப்பா ராகுல் காந்தியா மட்டும்தான் இருக்க போகிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கதான் போறோம். ஒருவேளை வந்து இப்போ டெல்லியில நீங்க சொன்ன குறிப்பிட்டது போல நீங்க ஜெயிச்சிருவீங்க, கூட்டணி அமைச்சிங்க அரவிந்த் கெஜ்ரிவால். இதுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங்கை வந்து நம்ம 2006 எலெக்ஷன் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல கூட மன்மோகன் சிங்கை ஜெயிச்சதுக்கு அப்புறம் தானே பிரதமரா ஆக்குனாங்க. பிரதமர் வேட்பாளரை அறிவிச்சதுக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து எப்போதுமே களம் காணலையே. 2004 அப்படி இருந்துச்சு. ஆனா 2019 கதையே வேற மாதிரி இருந்துச்சுல்ல. நீங்க ராகுல் காந்தியை தான் வந்து எங்களுடைய பிரதமர் வேட்பாளர்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா வந்து அவரு தோத்ததுக்கு அப்புறம் அவருடைய தலைவர் பதவியை ராஜினாமா பண்ற சூழ்நிலை இருந்துச்சு. ஏங்க அவர் வந்து தார்மீக பொறுப்பு ஏற்று அவர் வந்து தோத்ததுல இருந்து அவரு நான் தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அவர் வந்து தன்னுடைய பதவியே ராஜினாமா செய்யறாரு. அப்போ தப்ப உணர வந்தாங்க மனுஷன். தப்ப வந்து திரும்பவும் செய்யறவன் வந்து மனுஷன் கிடையாதுங்க. அவர் வந்து ஒரு டைம் ஒருத்தவங்க தப்பு செய்யறாங்கன்னா இன்னொரு டைம் செய்ய மாட்டாங்க. ஆனா அவர்
வந்து தவறே செய்யல, மக்களுடைய மனநிலைமைய வந்து சீட் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 2G ஸ்பெக்ட்ரம் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆன்லைன் ஊழல் அப்படின்னு சொல்லி மக்களிடம் தப்பான ஒரு பரப்புரையை பரப்பி அவர்கள் வந்து கையாளும் பட்சத்துல அவர்கள் ஜெயிக்கிறாங்க. அதுக்கு வந்து அவர் வந்து தார்மீக பொறுப்பு எடுத்துக்கிட்டு அவர் வந்து ராஜினாமா செய்யறாரு. ஆனா அவர் வந்து பயந்து ஓடி ஒழிஞ்சு அவருக்கு களத்திலேயே இல்லாம அவர் வந்து வெளியில போயிடல. மக்களுக்காக நடைப்பயணம் மேற்கொள்றார். அவர் வந்து பாத யாத்திரை ஒவ்வொரு ஊரா, அவர் நினைச்சா என்ன மாதிரி வாழ்க்கை வாழலாம், வந்து எந்த மாதிரி பரம்பரையில பிறந்த ஒரு மனிதர் அவரு, கோடான கோடீஸ்வரர், 7 தலைமுறைன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம். இவர் 70 தலைமுறைக்கு வந்து சொத்து வச்சுக்கக்கூடிய ஒரு ராஜ பரம்பரையிலிருந்து வந்த ஒரு அரச பரம்பரையிலிருந்து வந்த ஒரு மனிதர். இயல்பான ஒரு வாழ்க்கை, சுலபமான ஒரு வாழ்க்கை, கடினமான பாத யாத்திரை, இந்த மாதிரி மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, நம்ம அந்த இடத்துக்கே போய் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம வந்து உணர்ந்து அவர்களுக்கு என்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்து மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது காந்தியடிகளுக்கு அப்புறம் நடந்த ஒரு பாத யாத்திரையா தானங்க நாங்க பாக்குறோம். தண்டி யாத்திரை காந்தியடிகள் போனாரு, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அதே மாதிரி ராகுல் காந்தி இப்ப வந்து பாத யாத்திரை வந்துரு, கண்டிப்பா இந்தியா இன்னொரு சுதந்திரத்தை பெறப்போகுது. இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை எதுவுமே இல்லை. ஊடகங்களை எல்லாமே அவங்க கையில வச்சுக்கிட்டு மக்களுக்கு எதிரான தப்பான விஷயங்களை தான் அவங்க பரப்புறாங்க. ஊடகங்கள் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை தான் பரப்புதே தவிர நியாயமான விஷயங்களோ, விவசாயிகளுடைய போராட்டமோ, மணிப்பூருடைய போராட்டமோ, மணிப்பூருடைய பெண்களுடைய கேவலமான ஒரு பெண்களுக்கு நடந்த ஒரு அட்டூழியத்தையோ எந்த ஊடகங்களுமே வந்து ஃபாஸ்டா பரப்பல. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு எதிராக நடந்த விளையாட்டு துறையில அவர்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய பிரஜ்பூஷன் பண்ண அந்த காம சேட்டைகளுக்கெல்லாம் எந்த ஒரு விடிவும் கிடைக்கல. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க. பில்கிஸ் பானு என்ற ஒரு பெண்ணை பல பேர் சேர்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களுடைய குடும்பத்தையே அழிச்சு அவர்களுடைய குழந்தைய வந்து கொன்று அவருடைய கண்ணுக்கு முன்னாடியே இந்த அட்டூழியம் பண்ணாங்க. அவங்க பலதரப்பட்ட அரசு போராட்டங்கள், சட்ட போராட்டங்களுக்கு பிறகு அவங்க வந்து அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. ஆனா 75வது சுதந்திர தினத்தன்று அவர்கள் வந்து ஏதோ மகாத்மா மாதிரியும் தியாகி மாதிரியும் அவங்கள வந்து விடுதலை பண்றாங்க. இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு தானங்க இருக்காங்க. எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம். அப்ப இந்தியாவில எங்க சுதந்திரம் இருக்கு? கண்டிப்பா இன்னும் ஒரு 5 வருஷம் அவங்க ஆண்டாங்க அப்படின்னா இன்னொரு நாடாக, அதாவது இலங்கை போன்று கண்டிப்பா ஒரு பாகிஸ்தான்ல எப்படி முஷரப் இருந்தாரோ, இப்போ நம்ம பார்த்த ஒரு சந்ததியினர்ல சொல்றேன், எப்படி இலங்கையில வந்து ராஜபக்ஷ இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு ஆட்சி வரும். கண்டிப்பா மக்கள் புரட்சி வெடிக்கும். கண்டிப்பா ஹிட்லர் ஆட்சிக்கும் ஒரு முடிவு இருந்தது, முசோலினி ஆட்சிக்கும் முடிவு இருந்தது, மோடி ஆட்சிக்கும் முடிவு வரும். மக்கள் வந்து தப்பான பொய்யான விஷயத்த வந்து நம்பவே மாட்டாங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களால எத்தனை நாளுங்க சாப்பாடே இல்லாம இருக்க முடியும்? நீங்க என்ன கேள்வி கேட்க வந்தீங்க, நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன், உங்களால எத்தனை நாள் சாப்பிடாம இருக்க முடியுங்க? தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஒரு வாரம் இருக்க முடியும். நார்மலா ஒரு நாட்டை வளர்ச்சி பாதையில கொண்டு போகாம எப்ப பார்த்தாலும் சாமியையும் மதத்தையும் வச்சே அரசியல் பண்றதையே இந்த பாஜக கோட்பாடா வச்சிட்டு இருக்காங்களே. எல்லாருக்குமே மத நம்பிக்கை உண்டு, அவரவர் மார்க்கம் அவர்களுடையது. வந்து பாஜக இல்லாதவர்கள் வந்து ஸ்ரீராமரை வணங்கலையா? அவர்களுக்கு கடவுள் பக்தி இல்லையா? பாஜகவினருக்கு மட்டும்தான் வந்து ஸ்ரீராமர் வந்து கடவுளா? மற்ற யாருக்குமே வந்து தலித்துகளுக்கு, மற்ற காங்கிரஸ்காரர்களுக்கு, விசிகாக்கு, டிஎம்கே காரங்களுக்கு யாருக்குமே வந்து ராமர் கடவுள் கிடையாதா? அப்போ வந்து மதத்தை வச்சு நீங்கள் வந்து ராமரை வணங்கினால் நீங்கள் இந்து, பிஜேபிக்கு வந்தால் இந்துன்னு தப்பான ஒரு உள்நோக்கத்தை நீங்க கொண்டு போறீங்களே, இது என்ன? இது எந்த வகையில நியாயம்? இது ஒரு நாட்டுல ஒரு நாள் மத ரீதியான ஒரு அழிவு போராட்டம், மத ரீதியான ஒரு சீரழிவு நடக்குது, மதச்சண்டை நடக்குது அப்படின்னா அந்த நாடு வந்து 20 வருடங்கள் வந்து பின்னுக்கு தள்ளப்படுதான் அப்படிங்கிறது ஐக்கிய நாட்டுடைய அறிக்கை. ஒரு நாட்டை வளர்ச்சி பாதையில கொண்டு போகணும். எப்ப பார்த்தாலும் அவங்க வந்து மதத்தையும் சாமியும் வச்சு வந்து அரசியல் பண்றாங்க. கண்டிப்பா சாமியா சாப்பாடான்னா நம்ம ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சாப்பாடு தான் வேணும், வளர்ச்சி தான் வேணும், உணவு தான் வேணும், உடுத்துறதுக்கு உடை தான் வேணும்னு சொல்லுவோம்.
கண்டிப்பா வந்து கல்விதான் வேணும், பல கோயில்கள் வேண்டாம், இருக்கிற கோயில்கள் போதும் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? அததான் நாங்களும் சொல்றோம். எந்த கோயிலையுமே இடிக்காதீங்க, பழைய கதைகளை கொண்டு வராதீங்க, 600 வருடத்துக்கு முன்பு 1000 வருடத்துக்கு முன்பு உள்ள கதைகளை கொண்டு வராதீங்க, மக்களா வாழ விடுங்க, அவர்களுடைய உணர்வுல வந்து நீங்க இடையூறா இருக்காதீங்க, அவர்களுடைய உணர்வுக்கு வந்து மதிப்பளிங்க, மத சீண்டல்களை வந்து நீங்களே உருவாக்காதீங்க அப்படிங்கறதுதான் நாங்க RSSக்கும் பிஜேபிக்கும் நாங்க வந்து பெரிய கண்டனமா நாங்க கொடுக்கிறோம். நீங்களா வந்து நம்மளுடைய இந்தியாவுல நார்மலா கேக்குறேன், நம்ம இந்தியாவை விட்டுருங்க, உலக நாடுகள்ல எந்த நாட்டுல முஸ்லிம்ஸ் அதிகம்? அரபு கண்ட்ரீஸ், கல்ஃப். அதுதான் தப்பா நினைக்கிறோம். இந்தியாவுல அதிகம், 20 கோடி பேர் கிட்ட இருக்காங்க. கண்டிப்பா, அதாவது 24 கோடிக்கு மேல இருக்காங்க. 24 கோடி பேரையும் வந்து வெளியே அனுப்பிட முடியுமா? அவர்களை அழிச்சிட முடியுமா? அவங்க அந்த மாதிரி சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது மத ரீதியான தூண்டுதல், இது வந்து இந்து நாடு, இது வந்து சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறம் உடனே இந்து நாடா மாத்திருக்கணும். இங்க அப்ப என்ன கட்டமைப்பா இருந்தது? எல்லா மதத்தினரும் இங்க வாழலாம், எல்லா மதத்தினருக்கும் இங்கு இடம் உண்டு, இங்கு வந்து இது மதச்சார்பற்ற நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு அப்படிங்கிறோம். ஆனா இந்த பிஜேபி வேற்றுமையில் ஒற்றுமையை குலைத்து ஒற்றுமையில் வேற்றுமை காணும் நாடாக இந்த இந்தியாவை மாற்ற துடித்துக் கொண்டிருக்கிறது. வந்து அந்த மாதிரி நம்ம வந்து முஸ்லிம்ஸையோ கிறிஸ்டின்ஸையோ ஜெயினர்களையோ பௌத்தர்களையோ வெளியே அனுப்ப முடியாது இல்லையா? அப்போ அதை எப்படி இந்த நாட்டை வந்து இந்து நாடா மாத்த முடியும்? கண்டிப்பா மாத்த முடியாது. நல்லிணக்கமே இல்ல. ஒரு 2வது சுதந்திரம் கிடைக்க போகுது இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்றீங்க. நிறைய உரிமைகள்லாம் பறிப்போயிருக்கு, அந்த உரிமைகள்லாம் மீட்டெடுக்க ராகுல் காந்தி வரப்போறாரு, இந்தியா கூட்டணி. ஆமாங்க, அவர்களுடைய ஆட்சி போக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தப்பான ஒரு போக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நமக்கு வந்து பெரிய எதிரி யாரு? நம்ம நாட்டுடைய எதிரி யாரு? எதிரின்னு எப்படி சொல்லிடுங்க? நீங்க நம்முடைய நாட்டின் எதிரி யாரு? உங்களுக்கு டக்குன்னு உங்களுடைய மூளையில் உங்களுடைய அறிவில் சிந்தனையில் உள்ள நம்ம பக்கத்து நாட்டுல நம்மளுடைய நாட்டின் முக்கியமான எதிரி யாருங்க? நம்ம நாட்டுல இருக்கிற லஞ்சம் வாங்குற இல்ல நம்ம நாட்டுக்கு அண்டை நாட்டுல உள்ள எந்த நாடுங்க எதிரி? அப்படி நமக்கு போட்டியாளரா வேணா இருக்கலாம். நம்ம நாட்டுக்கு எதிரின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் சொல்லுவாங்க. தவறான புரிதல் இல்லையா? கண்டிப்பா நீங்க வந்து ஒரு நெறிநிலையாளரா நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. இந்த வார்த்தைக்கு நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிஜேபியுடைய சித்தாந்தமே RSS உடைய சித்தாந்தமே பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை நமக்கு எதிரியா காமிக்கிறது. பாகிஸ்தானை எதிரியா காமிச்சு அவர்கள் வந்து நமக்கு ஆட்சியை செய்யறாங்க. ஒரு வீடு இருக்கு, ஒரு அம்மாக்கு 4 பிள்ளைகள் இருக்காங்க, அந்த 4 பிள்ளைகளுக்கும் அந்த வீட்டை வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க. சண்டை வரும், சில சமயத்துல சண்டை வரும், சில சமயத்துல அவர்களுக்குள்ளாரையே ஒத்து போயிட்டு பிரிச்சு போயிடுவாங்க. பாகிஸ்தான் யாரு? நம்ம பங்காளி. பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்சு போனது யாரு? ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான்ல இருந்து பிரிஞ்சு போனது யாரு? பங்களாதேஷ். அப்போ நம்மளாம் பங்காளிங்க, நமக்குள்ள சண்டை இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா நமக்கு உண்மையான எதிரி யாரு? சைனா. ஓகேங்களா? நமக்கு உண்மையான எதிரி சைனா. சைனால பாத்தீங்கன்னா நம்முடைய நாட்டின் எல்லை பகுதிக்கு உள்ளார வந்து நம்மளுடைய இடத்தை, இந்தியாவுடைய இடத்தை 2.5 ஏக்கர் நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சு சைனாவுடைய பேரை உள்ளுல போட்டு அவர்கள் உள்ளார வந்துட்டாங்க. ஆனா அதெல்லாம் தடுக்கிறதுக்கு துணிவோ தைரியமோ வந்து இந்த பிஜேபி உடைய கவர்மெண்ட்டுக்கு கிடையாது. என்னைக்கோ பறிப்போன கச்சத்தீவை நாங்க மீட்க போறோம். 50 வருஷத்துக்கு முன்னாடி பழைய கதையை, பழைய புராணத்தை எடுத்து பேசுறதே அவர்களுடைய விஷயம். அப்ப பழைய விஷயத்த நான் இப்ப ஒண்ணும் இல்லைங்க, நம்மளுடைய மைண்ட் செட்டப் என்ன? ஒரு முன்னோக்கி வளர்ச்சி பாதையை நோக்கி போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பட்டன் போன் இருந்திருக்கும் இல்லைங்களா? இப்ப நம்ம கையில என்ன மாதிரி போன் இருக்கு? ஐபோன் இருக்கு, ஆண்ட்ராய்டு போன் இருக்கு, பலவிதமான நம்ம எலக்ட்ரானிக் சிஸ்டத்தை நம்ம கையாளுறோம். அப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி போன கச்சத்தீவை வந்து அவங்க நினைச்சிட்டு இருக்காங்களே தவிர, சைனால வந்து பறிப்போன இப்ப ரீசெண்டா 1 வருஷத்துக்கு முன்னாடி பறிப்போன இப்பவும் போய்கொண்டு இருக்கின்ற 2.5 லட்சம் ஏக்கரை வந்து அவங்க என்ன பண்றாங்க? இதுக்கு என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாங்க? இதெல்லாம் மறைக்கப்படுது. ஊடகங்களும் இதை எழுதுறது கிடையாது. விவசாயிகள் வந்து டெல்லியில அவ்வளவு தூரம் போராட்டம் பண்றாங்களே, ஏதாவது ஒரு ஊடகங்கள்ல வந்து அதை வெளியிடுறாங்களா? கிடையாது. மணிப்பூரை வந்து ஒரு திரை போட்டு மறைச்சு வச்சிருக்காங்களே, எந்த காரணத்தினால? ரொம்ப சரியா தான் சொல்றீங்க. எதிரி நாடா வந்து ஒரு சைனாவை பாக்குறீங்க.
சரி, உங்களுடைய மனப்பான்மையில சரி, ஒரு அருணாச்சல பிரதேசத்துல ஒரு 30 இடங்களுக்கு வந்து சைனீஸ்ல வந்து பேர் மாற்றிட்டாங்க அப்படிங்கிறப்போ ஒரு இந்திய பிரஜையா எனக்கும் கோவம் தான் வருது. அவனை நம்மளுடைய ஒரு எதிரி நாடா பாக்குறதுக்கான ஒரு கோவம் தான் வருது. இருந்தாலும் என்ன இருந்தாலும் கச்சத்தீவை கொடுத்ததுனால இன்னைக்கு தமிழக மீனவர்கள் தான் அதிகமா சுட்டுக் கொல்லப்படுறாங்க. கச்சத்தீவை கொடுத்துருக்க கூடாது அப்படின்ட்டு மீனவர்கள் சமூகத்திலிருந்து நிறைய பேர் கேட்கிறாங்க. இதனால மீனவர்கள் ஓட்டு வந்து காங்கிரஸ் பக்கம் சாயாது, டிஎம்கே கூட்டணிக்கு போவாது, இந்தியா கூட்டணி சவுத் தமிழ்நாடுல நிறைய இடங்கள்ல தோல்வியை சந்திப்பாங்கன்னு சொல்றாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப கச்சத்தீவு பத்தி சொல்றீங்க, அதை மீட்டெடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது எங்களுடைய வாதம் இல்லை. என்னைக்கோ பறிப்போன கச்சத்தீவை பத்தி பேசுறீங்க. ஆனா அருணாச்சல பிரதேசத்துல 2.5 ஹெக்டேர் நிலத்தை வந்து சைனாக்காரங்க இடத்தை உள்ளுக்கு வந்து நம்ம ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்லயும் இலங்கையிலயும் அவங்களுடைய சைனாவுடைய போர்ட்டை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவுல எந்த நேரத்திலயும் தாக்குதலை வந்து நம்ம வந்து அவங்களுடைய செய்கைகளுக்கு, அவங்களுடைய கட்டளைக்கு நம்ம வந்து அடி பணியல அப்படின்னா எந்த நேரமும் நம்மள வந்து தாக்குதல் பண்ணுவாங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க. அதுக்காக தான் அவங்க வந்து ரெடியா பாகிஸ்தான்லயும் இலங்கையிலயும் போர்ட் அமைச்சு நம்மள தாக்குதலுக்கு உட்படுத்துறதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. இதுல பாதிக்கப்படுறது யாரு தெரியுங்களா? இந்தியாவுல தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் கேரளாவும் தான். ஏன்னா பாத்தீங்கன்னா இலங்கைக்கு மேல நம்ம சரிதான். இருந்தாலும் கச்சத்தீவை மீட்கிறத பத்தி காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்ன? கண்டிப்பா நாங்க வந்து மீனவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட காங்கிரஸ் கட்சி எடுப்போம். இதுல எந்த ஒரு மாறுதலும் மாற்று கருத்தும் கிடையாது. காங்கிரஸ் வந்தால் மீனவர்களுடைய நல அமைச்சகமே நாங்க ஏற்பாடு பண்ண போறோம் அப்படிங்கிறது எங்களுடைய ராகுல் காந்தியுடைய எண்ணமா இருக்கு. தனி அமைச்சகம், தனி அமைச்சர், அவர்களுக்குன்னு தனி எல்லா வகையிலயும் தனியான விஷயங்களை வந்து நாங்க பண்ணி தரோம் அப்படிங்கறது ராகுல் காந்தி வந்து வாக்குறுதியில கொடுத்திருக்கிறார். அப்படிங்கும்போது நாங்க எப்படி மீனவர்களுடைய எண்ணத்துல வந்து நாங்க அக்கறை இல்லாம இருப்போம்னு சொல்றாங்க. பொய்யான வாக்குறுதிகளை பொய்யா சொல்லிட்டு தான் இருப்பாங்க அவங்க. மீனவர்கள் அதிகப்படியாக எங்களுக்கு தான் ஆதரவு கொடுக்கறாங்க, நாங்க போற இடம்லாம் தெரியுது. ஏன்னா இந்த ஒரு வாக்குறுதியை அவங்க நம்புறாங்க. மீனவர்களுக்காக தனி அமைச்சகம். நமச்சிவாயத்தை மிஞ்சி நிற்கிறார் வைத்திலிங்கம். நமச்சிவாயம் இதுதான் சிஎம், முதல்வர் சீட்டுனா அங்க போயிடுவார். அவர் வந்து பல கட்சிகளை வந்து தாவிட்டார். நீங்க உலகம் சுற்றும் வாலிபரை பார்த்திருக்கீங்க. கட்சியை சுற்றும் ஒரு மனிதரை வந்து எங்க நமச்சிவாயமான மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும் இல்லையா? காங்கிரஸ் ஜெயிக்க போகிறது, கண்முன்னே தெரிகிறது. காங்கிரசுக்கு வெற்றி வெற்றி வெற்றி.